الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சொல்லிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல் என்றும் செயல்களிலே வழிகாட்டுதல்களிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடை அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்கள் என்றும் மார்க்கத்திலே புதுமையாக புகுத்தப்பட்டவைகள் எல்லாம் அனாச்சாரங்கள் ஒவ்வொன்றுமே வழிகேடுகள் அனைத்துமே நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, புனிதமிக்க இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த தியாக திருநாள் நமக்கு எப்படிப்பட்ட செய்தியை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், ஒரு இறை அடியான், ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளில் வெற்றி அடையக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த தியாக திருநாள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக சோதனைகள் இல்லாமல் நாம் சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சோதிப்பான், பல கட்டங்களிலே நம்மை சோதிப்பான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லுகிறான், ஹஸிபன்னாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாம எந்த கஷ்டமும் இல்லாம சொர்க்கத்துக்கு போயிருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக சோதனை என்பது வரக்கூடியதாக இருக்கிறது. பல வகைகளிலே அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஹ்திக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸதுஹுமுல் பக்ஸாவு வல் அர்ராவு வஸுல்சிலு ஹத்தா யகூலு ரசூலு வல்லதீன ஆமனு மஹஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் எவ்வாறு சோதிக்கப்பட்டார்களோ அதுபோன்று உங்களுக்கும் அது ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்களுக்கு வறுமையும் கஷ்டங்களும் சூழ்ந்திருந்தன. அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்றும் கூறு அளவுக்கு நபிமார்களும் நபிமார்களோடு ஈமான் கொண்டவர்களும் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி இப்பொழுது வராதா, நாளைக்கு வராதா என்று ஏங்கி தவித்திருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்திலேயே இருக்கிறது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனை சொல்லுகிறானே. அப்ப நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கடும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் என்றால் ஈமானுக்கான சோதனை. நாம் இறை நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை அல்லாஹ் நிச்சயமாக சோதித்தே தீருவான். நபிமார்களை சோதித்திருக்கின்றான், நபி தோழர்களை சோதித்திருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஒரு இறை அடியான் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். அவருடைய ஈமானுக்கான சோதனையை பாருங்கள். அவரை மணலிலே புதைத்து வைத்து விடுவார்கள். அவருடைய தலை மட்டும் இருக்கும். அந்த தலையை ரம்பங்களை கொண்டு அறுப்பார்கள், 2 கூறுகளாக பிளக்கப்படும். அப்பொழுது அவர் ஈமானை விட்டு பிறள மாட்டார். இரும்பு சீப்புகளை கொண்டு அவர் உடலிலே சீவப்படும். அந்த இரும்பு சீப்புகளானது அவருடைய சதையை கிழித்து கொண்டு எலும்புகளை பதம் பார்க்கும். அப்பொழுதும் அவர் ஈமானை விட்டு தடம் புரள மாட்டார், உறுதியாக இருப்பார்.
ஆக இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்து பார்ப்பான். ஈமானுக்கான சோதனை என்பது அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த சோதனைகளை வெற்றி அடைவதுதான் ஒரு முஸ்லிம்களுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். ஒரு இறை நம்பிக்கையாவுடைய அடிப்படையான விஷயம் என்ன? நமக்கு எவ்வளவு கட்டங்களில் நமக்கு சோதனை வந்தாலும் நாம் இந்த ஈமானிலே உறுதியாக இருந்து காட்ட வேண்டும். அதை அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனிலே சொல்கிறான். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஹி வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஸ்ஸிரி ஸாபிரீன். உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம். இதிலே பொறுமையுடையோருக்கு நபியே நற்செய்தி சொல்வீராக. அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதிப்பான் என்பதை நமக்கு இந்த ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அச்சத்தை கொண்டு சோதிப்போம், பசி மூலமாக சோதிப்போம், உயிர் இழப்புகள் மூலமாக சோதிப்போம், பொருளாதார இழப்பு மூலமாக சோதிப்போம், விளைச்சல்களை சேதப்படுத்தி சோதிப்போம். இப்படி பல கட்டங்களில் உங்களை சோதிப்போம். இதிலே யார் பொறுமையாக இருக்கிறார்கள், யார் இதை சகித்துக் கொள்கிறார்கள், யார் இந்த விஷயத்தில் ஈமானில் உறுதியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் நற்செய்தி இருக்கிறது. அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த மாதிரி எல்லா விதமான சோதனைகளையும் நாம் கடந்து வெற்றி பெறுவதுதான் இந்த தியாக திருநாள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், பலஸ்தீனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 600 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. 600 நாட்களாக அந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய யூத பயங்கரவாதிகள். அந்த நாட்டை ஆக்கிரமித்து 1950 பிரிட்டானிய அரசு அந்த நாட்டுக்கு பலஸ்தீனம் என்றும் இஸ்ரேல் என்றும் பிரித்து ஒரு பெரும் பகுதியை இஸ்ரேலுக்கு ஒதுக்கியது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு ஒதுக்கியது. அதிலேதான் கனிம வளங்கள் இருக்கிறது, அதில்தான் விவசாய நிலங்கள் இருக்கிறது, அதில்தான் காடுகள் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன் இருக்கிறது, அது குறுகிய நிலம், வெறும் மக்கள் வசிக்கக்கூடிய நிலம், அதில் எந்த விதமான வளங்களும் கிடையாது. அப்படியே ஒரு கடலோர பகுதியாக காசா என்றும் கான் யூனிஸ் என்றும் இது போன்ற நகரங்களாக ரொம்ப குறுகிய நிலங்களாக மாறிவிட்டது. இந்த தவறை செய்தவர்கள் யார்? பிரிட்டானிய அரசு. 1950 இதை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக அந்த நிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து அந்த இஸ்ரேல் யூத பயங்கரவாதிகள் முழுமையாகவே பலஸ்தீனத்தை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிக்கிறான். கடுமையான உயிரிழப்புகளை நாம பார்க்கிறோம், வலைதளங்களை பார்க்க முடியவில்லை. அவ்வளவு சேதாரங்கள். அல்லாஹ் சொல்லுகிறானே, அச்சத்தை கொடுத்து சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அச்சத்தை நாம அனுபவிக்கலைங்க, அந்த மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அன்றாடமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம நிம்மதியாக பெருநாள் தொழுகை தொழுகிறோம், இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவோம். அந்த மக்களால் அப்படி தூங்க முடியாது. எந்த நேரத்தில் குண்டு போடுவான்னு தெரியாது, எத்தனை மக்கள் உயிர் இழப்பார்கள் என்று தெரியாது. அன்றாடமும் அச்சத்தில் உறைந்து போய் கிடக்கக்கூடிய மக்களாக அந்த பலஸ்தீன மக்கள் இருக்கிறார்களே, இதை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த மக்கள் அதிலே வெற்றி அடைகிறார்கள், கண்ணார பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, உயிர் இழப்புகள் மூலமாக சோதனை. அந்த மக்களுக்கு உயிர் இழப்புகள், எத்தனை இழப்புகள்? 1 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீன முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய யூத பயங்கரவாதிகளுடைய அந்த குண்டுகளுக்கு இரையாகி 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே 70,000க்கும் அதிகமானவர்கள் குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்படி பிள்ளைகளை பலி கொடுத்திருக்கிறார்களே, உயிர் இழப்புகளை கொண்டு தாங்கி கொண்டு இன்னும் இருக்கிறார்களே. ஒரு டாக்டர், ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர், அவருக்கு 9 குழந்தைகள். இந்த 9 குழந்தைகளும் அவர் மருத்துவம் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அவர் வசிக்கக்கூடிய அந்த வீடு குண்டு மலைக்கு இரையாகி அந்த 9 குழந்தைகளுமே ஷஹீதாக்கப்பட்டு விட்டது. அந்த குழந்தைகளுடைய ஜனாசாக்கள் கொண்டு வரப்படுகிறது, அதை அவர் பார்க்கிறார். எவ்வளவு உறுதியாக இருக்கிறார். அதுக்கு அல்லாஹ்வுக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கின்றார். யா அல்லாஹ், இவர்களை நீ அழித்து விடு, இந்த யூத பயங்கரவாதிகளை நாசமாக்கி விடு என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தார். என் பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடு. எப்படிப்பட்ட ஒரு மன உறுதி பாருங்க. இந்த மாதிரி ஒரு மன உறுதியை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
உயிர் இழப்புகளால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வம்சாவளியே இல்லை, சந்ததிகளே இல்லை, அந்த அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் பசி கொடுமை, உணவுக்கான எந்த விஷயங்களும் அங்கு கிடையாது. ஏனென்றால் பலஸ்தீன் என்பது அப்படியே ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு குறு நிலமாக இருக்கிறது. இஸ்ரேலை தாண்டிதான் அந்த பகுதிக்கு உணவு போயாக வேண்டும். தண்ணீர் போகணுமா இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, எந்த உணவுகளாக இருந்தாலும் இஸ்ரேல் என்ற பகுதியை தாண்டிதான் உள்ள போகணும். அப்படி சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு இடத்துல பசிக்காக அந்த மக்கள் தவிக்கக்கூடிய தவிப்புகள் கொஞ்சம் நஞ்சமா? ஐநா அறிக்கை சொல்கிறது 14,000 குழந்தைகள், சிறுவர் சிறுமிகள் பசியினால் இறக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இஸ்ரேல் அதுக்கு தடை போட்டு வச்சிருக்கிறான். உணவை நிறுத்தி வச்சிருக்கிறான். யூத பயங்கரவாதிகள் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். யூத மக்கள் கூட அப்படியே வந்தால் கூட, உணவு டேங்குகள் வந்தால் கூட அந்த லாரிகளை வழிமறிக்கிறான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண முஸ்லீம் இப்படி இருப்போமா? மக்களுக்கு செல்லக்கூடிய உணவை தடுப்போமா? ஆனால் தடுத்துக் கொண்டிருக்கிறானே யூத பயங்கரவாதிகள் அல்ல, யூதர்கள், அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய யூதர்கள் அந்த டேங்குகளை தடுக்கிறார்கள். ரஃபா என்ற பகுதியிலே ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுகிறது என்ற அடிப்படை தகவலை கேட்டுக்கொண்டு அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த பகுதிக்கு செல்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யூத பயங்கரவாதிகள் ராணுவம் சுட்டு வீழ்த்துகிறாங்க. 28 பேர் பலி. 28 பேரை அந்த இடத்திலேயே சுடுகிறான். அதாவது வயிறுகள் எல்லாம் ஒட்டிய நிலையில, உடம்புகள் எல்லாம் அப்படியே காய்ஞ்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த மக்கள் பசிக்காக தட்டுகளை ஏந்தி கொண்டு அங்க நிக்கிறாங்க. அந்த மக்களை சுடுறான். அவனுக்கு என்னவா தெரிஞ்சதுன்னா, இவர்கள் ஏதோ பெரிய துப்பாக்கிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள், எங்களை தாக்க வருகிறார்கள் என்ற எண்ணத்தில் நாங்கள் சுட்டோம் என்று சொல்றோம். எவ்வளவு பெரிய கொடுமை! அப்ப பசியால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டம். பலஸ்தீன மக்கள் அப்படி கஷ்டப்படுகிறார்கள். பசியால் அவ்வளவு கஷ்டப்பட்டால் கூட அவர்களுடைய ஈமான் கடம்பொருளிலேயே உறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களே. வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டதே. காசா நகரமே கான்கிரீட் குப்பைகளாக ஆகிவிட்டதே. 80 வருடங்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது அங்கே மீள் குடியேற்றம் நடப்பதற்கு. காசா நகரமே கான்கிரீட் குப்பைகள் தான். அந்த குப்பைகளை அகற்றுவதற்கே 14 ஆண்டுகள் தேவைப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக தான் கட்டிய வீடை இழந்து விட்டார்கள், தான் வசித்த சுகபோகமான வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். காசா மக்கள் அவ்வளவு நல்ல முறையில் வாழ்ந்த மக்கள், எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவித்த மக்கள். ஒரு மேல்தட்டு மக்கள் எப்படி நாகரிகமான வளர்ச்சியில் இருப்பார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு வீதிகளிலே தட்டுகளை ஏந்தி கொண்டு உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுவதற்கு அடிப்படையான காரணம் இந்த இஸ்ரேலிய யூத பயங்கரவாதிகள் செய்த நாசம். அந்த நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்று அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகள் மொத்தமாக அந்த மக்களை அழிச்சிட்டு அந்த நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரத்த கண்ணீர் வருகிறது. எப்படி பெருநாளை எப்படிங்க ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவது? மக்கள் அந்த அளவுக்கு சென்று விட்டார்கள். எப்படி நான் எங்களுக்கு சந்தோஷம் எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? என் மக்கள் எல்லாம் அங்கே கஷ்டப்படுகிறார்களே, பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்களே, துடித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஒவ்வொரு வேளை உணவை சாப்பிடும் பொழுது கூட அவர்களுடைய ஞாபகம் தான் வருகிறது. அவ்வளவு சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்கள் என்றால் இந்த எல்லாம் சகித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். எதற்காக வேண்டி? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், பொறுமையாளராக இருக்கு. உனக்கு அச்சத்தை கொடுத்து சோதிப்போம், பொருளாதார இழப்பை கொடுத்து சோதிப்போம், பசி மூலமாக சோதிப்போம், உயிர் இழப்புகள் மூலமாக சோதிப்போம். அனைத்தையும் இழந்து தவிக்கக்கூடிய நிலையில் கூட பொறுமையாளராக நீ இருக்கிறியா? இது அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான். அப்ப இதை நாம கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து வருவதுதாங்க ஈமான் என்பது. ஈமான் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் ஈமானை சோதிக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் கடுமையாக அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிப்பான். அதிலே உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், ரொம்ப நாளைக்கு இங்க வாழ்ந்துட முடியாது. அவன் 1000 வருஷம் வாழ்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். யூத பயங்கரவாதிகள் 1000 வருஷத்துக்கு மேல அதிகமா வாழணும்னு திட்டம் போட்டு ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறான். அப்படி வாழ முடியுமா? எவ்வளவு காலத்துக்குடா நீங்க வாழ்ந்துட போறீங்க?
எத்தனை நாள் வாழ்ந்துட போற? இன்னைக்கு மவுத் என்பது எந்த நேரத்தில் வேண்டுமானால் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆக இப்படி எல்லாம் மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், அலைகிறது இந்த கூட்டம். இதை எல்லா இஸ்லாமிய நாடுகளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் வெட்கக்கேடாக இருக்கிறது. இஸ்ரேலை சுற்றி இருப்பதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் தான். துருக்கி, லெபனான், சிரியா, எகிப்து, இத்தனை நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள். இவர்கள் நினைத்தார்கள் என்றால் இஸ்ரேல் ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடும். செய்கிறார்களா? சவுதி அரசு செய்யுமா? சவுதி இருக்கிறதே, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே, இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவன் இந்த மக்களை பற்றி கொஞ்சமாவது அக்கறைப்படுகிறானா? கொஞ்சமாவது அதற்கான ஏதாவது ஒரு ஏற்பாடை செய்கிறானா? செய்ய மாட்டேங்கிறானேங்க. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் கண்டிப்பாக கேள்வி கேட்பான். வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி வல் முஸ்தல்கஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தானில் லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தில் ஆலிமி அஹ்லுஹா வஜஅல்னா மில்லத்துன்க வலியா வஜஅல்னா மில்லத்துன்க நசீரா. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், பலகீனமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்காக போர் செய்யாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? அல்லாஹ் கேட்கிறான், இஸ்லாமிய ஆட்சியாளர்களை கேட்கிறான். அடே பாருடா, எவ்வளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பசியால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள், உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்காக நீ போர் செய்ய மாட்டியா? அந்த மக்கள் கேட்கிறாங்க, யகூலூன ரப்பனா, என் இறைவா, எங்கள் இறைவா, அநியாயக்காரர்கள் வசிக்கக்கூடிய இவ்வூரை விட்டு எங்களை வெளியேற்றுவாயாக. வெளியேற முடியலைங்க. அந்த காசா மக்கள் எங்குமே தப்பிக்க முடியவில்லை. இஸ்ரேலுக்குள்ள வர முடியாது. எகிப்துக்குள்ள கேட்ட போட்டு வச்சிருக்கிறான். ரஃபா பகுதியில கேட்டு சுற்றிலும் அந்த கடல் பகுதி ஓரத்துலதான் இருக்கிறாங்க. நகரத்துக்குள்ள போக முடியாது. ட்ரோன் தாக்குதல் பண்றான். உணவுக்காக போய் கையேந்தி நின்று அங்கேயும் தாக்குதல் பண்றான். இப்படி எல்லா வகையிலையும் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க கேட்கிறாங்க, அன்றாடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கள் இறைவா, அநியாயக்காரர் இவ்வளவு அநியாயக்காரர் இருக்கிறானே, இவ்வளவு அநியாயம் பண்றானே, அல்லாஹ் எங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்று, அக்கிரமக்காரர்கள் வசிக்கக்கூடிய இவ்வூரை விட்டு எங்களை வெளியேற்று, எங்களுக்காக ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்துறா அல்லாஹ், எங்களுக்காக ஒரு நியாயமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளரை ஏற்படுத்துறா அல்லாஹ் என்று அந்த மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, ராணுவத்தை வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான், ரசித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கண்டிப்பா கேட்பான், ஏண்டா இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டானே, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நீ என்னடா செஞ்ச? உன்னுடைய நடவடிக்கை என்னவாக இருந்துச்சு? வெறும் அறிக்கை விடுறதானா? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போர் செய்வது உனக்கு கடமை, ஏண்டா செய்யலைன்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ பாருங்க, இந்த மாதிரியான சோதனைகளை எல்லாம் கடந்து அந்த சமுதாயம் வர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த ஹஜ் பெருநாள் என்பது நமக்கு சோதனைகளிலிருந்து வெற்றி பெறுவதைத்தான் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துகிறதா இல்லையா? இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தமஹுன்ன. இப்ராஹிமை அவரது இறைவன் பல கட்டங்களில் சோதித்த போது அவற்றையெல்லாம் அவர் முழுமையாக நிறைவேற்றினார். எல்லா சோதனைகளும் வெற்றி அடைந்தார். அவருடைய ஈமானுக்கு சோதனை ஏற்பட்டது. நெருப்பு குண்டத்துக்கு மேலே நிற்க வைக்கப்பட்டார். அந்த நிலையிலே அவருடைய பிரார்த்தனை என்னவாக இருந்தது? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே எங்களுடைய மிகச்சிறந்த பாதுகாவலர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நெருப்பு குண்டத்திலேயே அவர் தள்ளி விடப்படவும் செய்தார்கள். நெருப்பு குண்டத்திலே விழுந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருப்புக்கு கட்டளையிட்டார். குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமா அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இந்த இப்ராஹிமின் மீது குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் மாறிவிடு. அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். அப்படி நெருப்பு மாறுகிறது. அதிலிருந்து அவர் காக்கப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதன்மையாக இத்தனை சோதனைகளையும் கடந்தவர், இத்தனை சோதனைகளை வெற்றி அடைந்தவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார். அதைத்தான் இதை இங்கே நாம நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்றினார். தன்னுடைய மனைவி மக்களை அந்த விவசாயத்திற்கு தகுதியே இல்லாத பாலைவனத்துல கொண்டு போய் குடியமர்த்தினார். அல்லாஹ் சொல்லிட்டான், கொண்டு போய் குடியமர்த்துகிறார். ஈமானுக்குள்ள சோதனை, அதிலே வெற்றி பெறுகிறார்கள். தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கனவின் மூலமாக காட்டுகிறான்.
அந்த கனவை மெய்ப்படுத்தும் விதமாக தன்னுடைய மகனிடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார், மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன், இதை பத்தி நீ என்ன சொல்ற சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே கட்டுப்படுகிறார். எனது அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்க நிறைவேற்றுங்க, நான் பொறுமையாளராக இருப்பேன், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளராக இருப்பேன் என்று சொன்னார். அந்த மாதிரி ஒரு சோதனை, பலம்மா அஸ்லமா வதல்லஹில் ஜபீன், இருவருமே அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு இப்ராஹிம் தனது மகனை அறுப்பதற்காக குப்புற கடத்திய போது கத்தியை கொண்டு போய் கழுத்துக்கிட்ட வைக்கிறார், தன்னுடைய மகனுடைய கழுத்திலே வைக்கிறார், உழைக்கும் பருவத்தை அடைந்த அந்த மகனுடைய கழுத்திலே வைக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூப்பிடுகிறான், யா இப்ராஹிம், இப்ராஹிமே, கத் சத்தக்த ருஹியா, நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தி விட்டேன், இன்ன கதாலிக்க நஜிதில் முஹ்சினீன், நன்மை செய்வோருக்கு இவ்வாறுதான் நாம் கூலி கொடுப்போம், வதரக்னா அலைஹி பில் ஆகிரின் வஃபதைனாஹு பிதிபிஹின் அலீம், அதற்கு பகரமாக ஒரு பலி பிராணியை பகரமாக ஆக்கினோம். நீ மகனை அறுத்துறாத, நீ கண்ட கனவை மெய்ப்படுத்தி விட்டாய், ஒரு பலி பிராணி இருக்கிறது, அதை அறுத்து நீ அந்த விஷயத்தை நீ முடிச்சிரு, பலி பிராணியை கொடு, பிள்ளைகளை அறுத்து விடாதீர்கள், பிள்ளைகளை கொன்று விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்து விட்டானுங்க. இந்த சோதனையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்களா இல்லையா? மகத்தான சோதனை என்று அல்லாஹ் இதை சொல்லுகிறான். மகத்தான சோதனை, பலாஉல் முபீன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இந்த சோதனையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி அடைகிறார்கள். அப்ப எல்லாத்தையும் கடந்து 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 சோதனைகள் அனைத்திலும் வெற்றி பெற்ற குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அந்த குடும்பமும் அப்படியே கட்டுப்படக்கூடியதாக வெற்றி அடையக்கூடியதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த தியாக திருநாள், இந்த ஹஜ் பெருநாள் அனைத்துமே இதன் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கின்றான். அதனுடைய இபாதத்துகள், அந்த கௌபத்துல்லா ஆலயத்தை வலம் வருவதிலிருந்து சஃபா மருவா மலைகளுக்கு மத்தியிலே ஓடுவதிலிருந்து எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நினைவு கூறுவதாக ஒரு பண்டிகையாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் சில சோதனைகளை கொடுப்பான், அதுல நாம வெற்றி அடையணும், பொறுமையாளராக இருக்கணும். நாம கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, ஈமானை விட்டுறக்கூடாது. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு படிப்பினை. ஹஜ் பெருநாள் நமக்கு அந்த செய்தியை தான் உணர்த்துகிறது. இதை நாம பலமாக ஆழமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் கூட இதை அல்லாஹ் தான் கொடுக்கிறான். ஒரு வறுமையை கொடுத்தா கூட அல்லாஹ் தான் இந்த வறுமையை கொடுத்தான். வறுமைக்கு பயந்து என்ன செஞ்சிடக்கூடாது, போய் வட்டிக்கு போய் கடன்ல விழுந்துடக்கூடாது. வட்டி மிகப்பெரிய பாவமாக இருக்குது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இப்படியான ஒவ்வொரு விஷயத்தை நீங்க உரசி பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அந்த சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். பெரும் பாவங்கள்ல நாம போய் விழுந்துடக்கூடாது, மூடத்தனமான காரியங்கள்ல போய் விழுந்துடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தா அவன் நீக்குமா என்பதுல நாம உறுதி உள்ளவர்களாக இருப்பதுதான் இந்த ஹஜ் பெருநாள் உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனையை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சோதனைகள் எல்லாம் அந்த மக்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். கட்டிடங்களை தாண்டா இடிக்க முடியும், எங்களுடைய கல்விகளை உன்னால் இடிக்க முடியாது, எங்களுடைய ஈமானை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று காட்டுகிறார்களா இல்லையா? அது போன்று நாமும் காட்ட வேண்டும். இந்த ஹஜ் பெருநாள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக வரக்கூடிய 29ஆம் தேதி சமூக பாதுகாப்பு மாநாடை நாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த மாநாடு எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், அதிகமான மக்கள், இளைஞர்கள் வழிகேட்டிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். போதைக்கு அடிமையாகி பல்வேறு விபத்துகளிலே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழல்களை பார்க்கிறோம். உயிர் இழப்புகள் அதிகமாக, இஸ்லாமிய இளைஞர்களுடைய உயிர் இழப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. வாகன விபத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பாஜக அரசு, மத்தியில் ஆளக்கூடிய இந்த பாஜக அரசு இஸ்லாமியர்களை கிள்ளுக்கிரையாக நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு விதமான சட்டங்களையும் போட்டு முஸ்லிம்களை அடக்க நினைக்கிறது. அப்போ முஸ்லிம்களுக்கான ஒரு பாதுகாப்பு, சமூகத்திற்கான அடிப்படையான பாதுகாப்பை கருதி நாம இந்த மாநாட்டை திண்டுக்கல்லில் வரக்கூடிய 29ஆம் தேதி நாம நடத்த இருக்கிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளும்
இதற்காக வந்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இங்கு வாகன ஏற்பாடுகள் செய்தால் கண்டிப்பாக நீங்க அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையினை நிறைவு செய்த. அஸ்ஸலாமு அலைக்கும்.